வணக்கம். சத்யமித்ரன் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ஹரி. தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் திறப்பு விழா தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே ரூபாய் 11.64 கோடி மதிப்பீட்டில் தென்காசி மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர், நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் ஆகியோர் அலுவலக பணிகளை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, தென்காசி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன், தென்காசி நகரமன்ற தலைவர் சாதிர் ஆகியோர் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக திறப்பு விழாவில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். சத்யமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்.